நாலாவது கேள்வி. அப்ப குழியவன் கூட்டில் எங்களுக்கு தெரியும், குழியவன் கூட்டுல 3 இலைகள் இருக்கும். சரியா? என்னது? ஒன்னாவது நுண்புண் குழாய், நுண்புண் குழாய், நுண்புண் குழாய். அடுத்தது நுண்ணிலை. சரியா? நுண்ணிலை. அடுத்தது இடைத்தர இலை. சரி, அந்த நுண்புண் குழாய் ஆக்கப்பட்டிருக்கிற புரதம் கேட்டா நீங்க சொல்லுவீங்க டிபியூலின். டிபியூலின் ஒரு புரதத்தால் ஆனது. நுண்ணிலைகள் எதனால் ஆக்கப்பட்டது? ஆக்டின் அப்படின்ட்டு ஒரு புரதம். ஆக்டின் அப்படின்ட்டு ஒரு புரதம் தானே? ஆக்டின் புரதம். இந்த ஆக்டின் புரதம் எவ்வாறு உருவாக்கப்படும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஆக்டின் உபலகுகள் சேரும். இதெல்லாம் ஆக்டின் உபலகுகள். இதெல்லாம் ஆக்டின் உபலகுகள் இப்படி சேர்ந்து 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 ஆக்டின் உபலகுகள் சேர்ந்து இங்கே ஒரு இழையை உருவாக்கும். ஒரு இழையை உருவாக்கும். அப்ப இது ஒரு கயிறு மாதிரி யோசிங்களே. இன்னும் ஒரு ஆக்டின் உபலகு வந்து சேரும். சரியா? இன்னும் ஒரு ஆக்டின் உபலகு வந்து சேரும். இந்த அப்படி இது அடுத்த ஆக்டின் உபலகு. இந்த 2 ஆக்டின் உபலகுகள் தாங்கன ஆக்டின் உபலகுகள் சேர்ந்து 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 2 இலைகள் உருவாகுது. அப்ப இது ஒரு ஆக்டின் இலை, இது ஒரு ஆக்டின் இலை. இவங்க சேர்ந்து தான் இந்த நுண்ணிலையை உருவாக்குவாங்க. ரெண்டும் சேர்ந்து. ரைட்? அப்ப இடைத்தர இலையில நிறைய புரதங்கள் இருக்கலாம். சரியா? அங்க காணப்படுற ஒரு ஸ்பெஷலான புரதம் தான் யாரு? கெரட்டின். கெரட்டின். ரைட்? அப்ப டிபியூலின் தான் இங்க காணப்படுற புரதம். அப்ப நுண்புண் குழாய்களை ஆக்குறது எது? டிபியூலின் உபலகுகள். டிபியூலின் உபலகு. டிபியூலின் உபலகுகள் சேர்ந்துதான் நுண்புண் குழாயை உருவாக்கும். அப்ப ஒரு நுண்புண் குழாய் ஒன்று நான் வரைகிறேன். ஒரு நுண்புண் குழாய் ஒண்ணுது. இந்த நுண்புண் குழாயை நீங்க பாப்பீங்களா இருந்தா நல்லா ஜூம் பண்ணி, இந்த நுண்புண் குழாயில் என்ன இருக்கும்? நிறைய டிபியூலின் அலகுகள் இருக்கும். சுத்தி டிபியூலின் அலகு. நல்ல படம் ஒன்று இருக்கு, நான் காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு விளங்கமா இருக்கும். அப்ப ஆக்டின் ஃபிலமெண்ட். சரி, ஆக்டின் இலைகள் 2. அப்ப 2 ஆக்டின் இலைகள் சேர்ந்து ஒன்னோட ஒன்று முறுக்கப்பட்டிருக்கு. இந்த இது உள்ளுக்கு ஒண்ணுமே இல்லை, மைக்ரோ டிபியூல். சுத்தி இருக்கிறது அந்த புரதத்துக்கு பேர் வந்து டிபியூலின் அப்படின்ட்டு ஒரு புரதம். டிபியூலின் தான் புரதம் இருக்கு. அப்ப இது இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட், இடைத்தர இலைகள். இந்த ஒவ்வொரு இலையும் சேர்ந்து கட்டுக்கள் ஆக்கப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த இதுல உள்ளுக்கு இலைகள் இருக்கு பாருங்க, எல்லா இலைகளும் சேர்ந்து கட்டுக்கள் ஆக்கப்பட்டு இவ்வளவும் தான் நாங்க பேர் சொல்ல போறோம். என்னன்ட்டு? கெரட்டின் இனாலான என்ன இலை? இடைத்தர இலை. இடைத்தர இலை. சரிதானே? ரைட். அப்ப குழியவன் கூட்டில் நுண்புண் குழாய்கள் ஆக்டினினால் உருவாக்கப்படும். நுண்புண் குழாயை உருவாக்குறது ஆக்டின் இல்ல. நுண்புண் குழாய்கள் உருவாக்கப்படுறது டிபியூலின். டிபியூலின். சரிதானே? டிபியூலின். அடுத்தது கெரட்டின் இருப்பதில்லை. கெரட்டின் இருக்கு. கெரட்டின் இருக்கிறது எதுல? இடைத்தர இலையில. இடைத்தர இலையில. புன்னங்கங்களின் அசைவில் நுண்புண் குழாய்கள் சம்பந்தப்படுகின்றன. புன்னங்கங்களின் அசைவில் இப்ப இந்த கூற்றெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா இது 2019 பேப்பர். சரியா? 2019 பேப்பர்ல இவ்வளவு பெரிய ஒரு டீட்டெயிலான அட்டவணை இருந்துச்சு. சரிதானே? இந்த இப்படி ஒரு அட்டவணை இருந்துச்சு. நுண்புண் குழாய்கள், நுண்ணிலைகள், இடைத்தர இலைகள் என்பவற்றுக்கு இடையில் உள்ள வேறுபாடு, கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, புரத அலகுகள் சொல்லியிருக்காங்க, பிரதான தொழில்கள் பாருங்க. அப்ப இது இந்த தொழிலை பார்க்கும்போது அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம். அப்ப நுண் புண் குழாய், இது நுண் இலை, இது இடைத்தர இலை. இடைத்தர இலை. அப்ப நுண்புண் குழாய்கள்ல தொழில் கேட்டால் கள வடிவத்தை பேணுதல், பிசிர் அல்லது சவுக்குமுலையின் அசைவை பேணுதல், களப்பிரிவின் போது நிறமூர்த்தங்களின் அசைவு. களவட்டம் படிப்பீங்க நீங்க. களவட்டத்துல மேன்முகவத்தைன்னு ஒண்ணு படிப்பீங்க. மேன்முகவத்தையில அப்ப இது மையமூர்த்தம், இதுவும் மையமூர்த்தம், இது கதிர்னார். சரியா? அந்த மேன்முகத்தில் நிறமூர்த்தம் அவ்வாறு அசைஞ்சு போகும். உடன் பிறந்த அரைநிறவுகள் வேறு பிரிக்கப்பட்டு மேல அசைஞ்சு போகும். இது அசைக்கிறது யார்? நுண்புண் குழாய். அப்ப அது எதனால் ஆனதுன்னா நுண்புண் குழாயால். அதான் சொல்றாங்க, களப்பிரிவின் போது நிறமூர்த்தங்களின் அசைவோட சம்பந்தப்பட்டது நுண்புண் குழாய். அதே மாதிரி புன்னங்கங்களின் அசைவுக்கும் காரணம் நுண்புண் குழாய். நுண்ணிலைகள்ல தொழில் கேட்டால், நுண்ணிலைகள் வந்து கள வடிவத்தை பேணும், அது சொல்லுவாங்க இழுவை தாங்கும் கூறுகள்னு. கள வடிவத்துல மாற்றத்தை ஏற்படுத்தும், தசை சுருக்கத்துல உதவும்,
தாவர கலங்கள்ல குளிய முதல் ஒரு பெருக்கல்ல உதவும். கல அசைவு, போலிப்பாத அசைவு. அமீபா படிப்பீங்க தானே, அமீபால அசைவு போலிப்பாதங்கள் மூலம் நடக்கும். ஸோ இந்த போலிப்பாத அசைவுக்கு உதவுறது நுண்ணிலை, ஆக்டின் இலைகள், நுண்ணிலைகள். விலங்கு களங்கள்ல பிளவு சால் தோன்றும், தெரியுமா? பிளவு சால் குளிய ஒரு பிரிவு நடக்கிற சந்தர்ப்பத்துல விலங்கு களங்கள்ல பிளவு சால் தோன்றும். பிடி என்ன, பிளவு சால் தோன்றியதுன்னா இந்த களம் தனியா ஒரு களமாகவும் இது தனியா ஒரு களமாகவும் பிரியும். ஸோ பிளவு சால் தோற்றத்தோட தொடர்புடையதும் இந்த நுண்ணிலைகள் தான். இப்போ உங்களுக்கு இது நோட்ல இல்ல, சிலபஸ்ல இல்ல, சரியா? சிலபஸ்ல இல்ல. இடைத்தர இலைகள்ல தொழில் கேட்டா களவடிவத்தை பேணுதல், இழுவை தாங்கும் கூறு, கருவேறு புன்னங்கங்களை நிலைநிறுத்தல், கருமென்றகடுகளின் உருவாக்கமும் சொல்லியிருக்காங்க. இதை வச்சு கொஞ்சம் விலங்கி எடுக்க நீங்க நோட்ட. எங்களுக்கு தெரியுமே கருமென் செவ்வு, கருமென் செவ்வு இது நான் வரைகிறது கருமென் செவ்வு. அப்ப கருமென்றகடு உங்களுக்கு தெரியும் நம்புறேனா? கருமென்றகடுன்றது கருமென் செவ்வின் உள்மென் செவ்வுக்கு உட்புறமாக காணப்படுறது. கருமென் செவ்வின் உள்மென் செவ்வுன்றது இது. இந்த ஏரியால இருக்கிறது தான் கருமென்றகடு, நியூக்ளியர் லமினா அதுக்கு பேர். இந்த இடத்துல இருக்கிறது தான் கருமென்றகடு, நியூக்ளியர் லமினா. ஸோ இந்த இடத்துல காணப்படுற புரதம் தான் என்ன புரதம்? கெரட்டின். கெரட்டின் ஏன் இடைத்தரல இருக்கு, ரைட்? அப்ப இந்த நாலேஜை வச்சு அந்த கேள்வியை செய்யலாம். இப்ப புன்னங்கங்களின் அசைவில் நுண்புண் குழாய்கள் சம்பந்தப்படுகின்றன. புன்னங்கங்களின் அசைவில் நுண்புண் குழாய்கள் சம்பந்தப்படுகின்றன, ரைட்? அப்ப கூற்று சரி. ஏன்? ஏன் இந்த பாயிண்ட பாருங்க. அப்ப இந்த இருக்கு, புன்னங்கங்களின் அசைவோட தொடர்புடையது யார்? நுண்புண் குழாய். சோ ஆன்சர் சரி. களப்பிரிவின் போது நிறமூர்த்தங்களின் அசைவில் நுண்ணிலைகள் அல்ல, நுண்புண் குழாய்கள் சம்பந்தப்படும். நுண்ணிலைகள் அல்ல, குற்றுப்பில. களங்களிலிருந்து பதார்த்தங்களை சுரப்பதற்கு இடைப்பட்ட இலைகள் பாதைகளை வழங்கும். பதார்த்தங்களை சுரத்தலோட தொடர்புடையது, களங்களில் உள்ள பதார்த்தங்களை சுரத்தலோட தொடர்புடையது. யார் செய்யற வேலை? யார் செய்யற வேலைன்னு உங்களுக்கு தெரியும், கொல்கி செய்யற வேலை. சுரப்புக்களை சுரக்கிறது, என்ன சேகரிச்சு தரம் பிரிச்சு தேவையான இடத்துக்கு அனுப்புறதெல்லாம் கொல்கிட வேலை. ஸோ நாலாவதுக்கு மூன்றாவது ஆன்சர். ஐந்தாவது கேள்வி செல் சைக்கிள். ஏன்னா அப்போ ஒவ்வொரு செக்ஷன்லையும் கேள்வி எடுத்துட்டே போவாங்க. அப்போ எந்த டியூட்டை நீங்க பார்ப்பீங்களா இருந்தா ஃபர்ஸ்ட் டியூட்ல ஒரு எம்சிக்யூ இருக்கு, செகண்ட் டியூட்ல ஒரு எம்சிக்யூ, இப்போ தேர்ட் டியூட்டுக்கு வந்தாச்சு. மூணாவது டியூட் தான் களவட்டம். அப்ப களவட்டத்தை நீங்க பிரதானமா ரெண்டா பிரிப்பீங்க. ஏன்னா ஈக்குரியோட்டா களங்கள்ல நடைபெறுகின்ற களவட்டத்தை பிரதானமா ரெண்டா பிரிப்பீங்க. ஒன்னு இடையவத்தை, ரைட்? அடுத்தது இளையுறு அவத்தை அல்லது எம்மவத்தை. இடையவத்தையில 3 அவத்தைகள் இருக்கு அப்படின்னு படிப்பீங்க. இடையவத்தில் உள்ள 3 அவத்தைகள்ல ஃபர்ஸ்ட் அவத்தை G1 அவத்தை, அடுத்தது S அவத்தை, அடுத்து G2 அவத்தை. சரியா? இன்னும் கிளியரா நான் இதுல ஸ்பெசிபிக்கா சொல்லாம இது மூன்றுக்கும் பொதுவா நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு கேட்டால், இந்த மூன்றுலையும் பொதுவாக நடக்கிற ஒரு நிகழ்வு தான் புரத தொகுப்பு. சரியா? அப்ப இங்க மட்டும் ஸ்பெஷலா நடக்கிற ஒரு வேலை ஒன்று இருக்கு. என்ன நடக்கும்? டிஎன்ஏ ரெட்டிப்பு நடக்கும். வேற ஹிஸ்டோன் புரத ரெட்டிப்பு, ஹிஸ்டோன் புரதங்கள் தொகுக்கப்படும். ஏன்னா அப்ப இந்த டிஎன்ஏ இந்த இருக்கு ஹிஸ்டோன், அப்ப 4 அதுக்கு மேல 4 மொத்தம் 8 ஹிஸ்டோன். டிஎன்ஏ ஹிஸ்டோனை சுத்தி என்னத்தை உருவாக்குன்றது உங்களுக்கு தெரியும், குரோமட்டின் உருவாக்கும். அப்ப குரோமட்டின் உருவாதல் நடக்கிறது எஸ் அவத்தையில. அப்ப G2 அவத்தையில மட்டும் ஸ்பெசிபிக்கா நடக்கிற நான் ஒண்ணு சொல்றேன், மையமூர்த்த ரெட்டிப்பு நடக்கும். மையமூர்த்த ரெட்டிப்பு அப்படி விளங்கி வைக்கணும். அப்ப மூன்றுக்கும் பொதுவானது புரத தொகுப்பு. எஸ் அவத்தையில மட்டும் நிகழ்கிறது டிஎன்ஏ ரெட்டிப்பும் ஹிஸ்டோன் புரத தொகுப்பும். அப்ப டிஎன்ஏ ஹிஸ்டோன் மணிகளை சூழ்ந்து கொள்வதனால் தோற்றுவிக்கப்படுறதுதான் குரோமட்டின். G2ல மையமூர்த்த ரெட்டிப்பெல்லாம் நடக்கும், ரைட்? அப்ப கேள்வி ஆன்சருக்கு வருவோம். ஜீவன் அவத்தையின் போது, ஏன்னா ஜீவன் அவத்தையின் போது டிஎன்ஏ தொகுப்பு நடைபெறும். பிழை
எஸ் அவத்தையின் போது. எஸ் அவத்தையின் போது அந்த வேலை நடக்கும். உங்களுக்கு தெரியும் களவட்டத்தை ஒரு 100 நிமிஷம் நடக்கும்னு எடுத்தா 100 மினிட்ஸ் நடக்குன்னு எடுத்தா இடையவத்தை எத்தனை மினிட் நடக்கும்? அப்ப 90 மினிட் நடக்கும். மிச்சம் 10 நிமிஷம் மிகப்பெரிய அவத்தை இடையவத்தை கிட்டத்தட்ட 90% காலம் களம் இடையவத்தை நிலையிலேயே இருக்கும். அப்ப G2 அவத்தையின் போது புரத தொகுப்பு நடைபெறும். நான் சொல்லியிருக்கேன் இப்ப புரத தொகுப்பு இந்த மூன்றுக்கும் பொதுவான ஒரு படிமுறை. சோ G2 அவத்தையில நடக்கும், G1 அவத்தையில நடக்கும், எஸ் அவத்தையில் நடக்கும். சோ சிக்கல் வராது. சோ ஆன்சர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அணு அவத்தையின் போது கதிர் உருவாக தொடங்கும். கதிர் உருவாறது எப்பவே ஸ்டார்ட் ஆயிரும்? கதிர் உருவாறது எப்பவே ஸ்டார்ட் ஆயிரும்னா முன்னவத்தையிலே ஸ்டார்ட் ஆயிரும். ஏன்? இந்த எம் அவத்தைய மேலும் ரெண்டா பிரிக்கலாம். ஏன்னா எம் அவத்தையை மேலும் ரெண்டா பிரிச்சுக்கலாம். கருப்பிரிவு குழிய உருப்பிரிவு தானே. இந்த கருப்பிரிவிட 5 அவத்தைகள் இருக்கு. ஒன்னாவது முன் அவத்தை தானே, முன்னவத்தை. அடுத்தது முன்னணு அவத்தை, அடுத்தது அணு அவத்தை, அடுத்தது மேன்முகவத்தை, அடுத்தது ஈற்றவத்தை. ரைட். அப்ப கதிர்நார்கள் தோன்றது எங்க நடக்கும்? கதிர்நார்கள் தோன்றது முன்னவத்திலே ஸ்டார்ட் ஆயிரும். சொப்பில எஸ்ஸவத்தின் போது குரோமட்டின் நார்களின் ஒடுக்கம் நடைபெறுறது. ஒடுக்கம் நடைபெற ஆரம்பிக்கிறது முன்னவத்தையில. மேன்முகவத்தின் போது குழியமுதல் ஒரு பிரிவு நிகழும். மேன்முகவத்தையில நடக்குமா? ஈற்றவத்தையின் போது நடக்குமா? ஈற்றவத்தையின் போதுதான் நடக்கும். அப்ப ஈற்றவத்தை நடக்கிற டைம்ல குழியொரு பிரிவு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். குழியொரு பிரிவு நடைபெற ஆரம்பிக்கிறது எப்பன்னா ஈற்றவத்தையில. ஆனால் குழியொரு பிரிவு முற்று பெறுறது குழியொரு பிரிவு நடக்கும் போது. சோ ஆன்சர் 5க்கு 2வது. சரி, 6வது கேள்வி ஒளித்தொகுப்போட தொடர்புடைய கேள்வி. அப்ப நொதியம் கேள்வியை காணாம், எம்எம் காணாம். சோ நொதியம் கேள்விதான் எஸ்ஏ. 2019. 6வது அப்ப குளோரோஃபில் தொகுப்பில் குளோரோஃபில் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் சரியானது எது? இப்போ குளோரோஃபில்ல பத்தி கதைக்கிறதா இருந்தா குளோரோஃபில்ல காணப்படுற மூலகங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. CHONMG போன்ற மூலகங்கள் இருக்கும். ரைட். அப்போ குளோரோஃபில் தொகுப்புக்கு அவசியமான மூலகமாகவும் குளோரோஃபில் ஒரு கூறாக அல்லாத மூலகமும் FE வந்து குளோரோஃபில் தொகுப்புக்கு அவசியம். ஆனால் குளோரோஃபில் ஒரு கூறாக அந்த மூலகம் இருக்காது. அப்ப குளோரோஃபில் தொடர்பான பின்வரும் கூறுகள் சரியானது. அப்ப குளோரோஃபில் தொடர்பாக எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கொஞ்சம் பார்ப்போம். குளோரோஃபில்னு நாங்கள் கதைக்கிறதுக்கு முன்னுக்கு கொஞ்சம் பெருசாவே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள். அப்போ ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்களை பிரதானமா 2ஆ பிரிச்சுக்கலாம் தானே. ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்களை பிரதானமா 2ஆ பிரிச்சுக்கலாம். ஒன்னு குளோரோஃபில், ஒன்னு குளோரோஃபில், இன்னொன்னு கெரட்டினாய்ட்ஸ். குளோரோஃபில்லுகள் கரட்டின் போலிகள். அப்போ குளோரோஃபில்ல பிரதானமாக நீங்க 2ஆ பிரிப்பீங்க. குளோரோஃபில் A, குளோரோஃபில் B. இந்த கெரட்டினாய்டுகளை மேலும் 2ஆ பிரிச்சு வச்சுக்குவீங்க. என்னன்ட்டு கெரட்டின் சாந்தோஃபில், கெரட்டின்கள் சாந்தோஃபில்லுகள். அப்ப ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்களோட பிரதான தொழில் அப்படின்னா என்ன? ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்களோட பிரதான தொழில் அப்படின்னா என்ன? ஒளிச்சக்தியை கைப்பற்றல். கேப்சரிங் ஆஃப் லைட் எனர்ஜி. அதுல ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க.
அப்ப இந்த இவ்வளோ நிறப்பொருட்கள் இருக்கு, குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் பி, கெரட்டின், சாந்தோஃபில்லாம் இருக்கு. இதுல ஒளித்தோப்பின் முதன்மையான நிறப்பொருள் குளோரோஃபில் ஏ. குளோரோஃபில் ஏ. அப்ப குளோரோஃபில் ஏ பத்தி ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லுவாங்க. குளோரோஃபில் ஏ ஒளித்தாக்கத்தில் நேரடியாக ஈடுபடும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஏன்னா ஒளித்தாக்கத்தில் நேரடியாக ஈடுபடுறது தான் குளோரோஃபில் ஏ. குளோரோஃபில் ஏ. இன்னும் ஒரு கதையும் கதப்போம். நாங்க ஒளித்தொகுதி அப்படின்ற ஒன்று கதப்போம். ஒளித்தொகுதி, போட்டோசிஸ்டம். ஒளித்தொகுதி. ஒளித்தொகுதி என்றால் என்னன்னா, குளோரோஃபில்லுகள், புரதங்கள், ஏனைய சேதன மூலக்கூறுகள் தைலகாய்டு மென்சவ்வில் சிக்கலாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும். அதுக்கு தான் பேர் ஒளித்தொகுதி. இந்த ஒளித்தொகுதியில ரெண்டு பிரதான கூறுகள் இருக்கும். அதுல ஒண்ணுக்கு பேர் சொல்லுங்க, தாக்க மைய சிக்கல். தாக்க மைய சிக்கல். ஒரு ஒளித்தொகுதியில எத்தனை தாக்க மைய சிக்கல் இருக்கும்? ஒன்னே ஒன்று. தாக்க மைய சிக்கல். பல ஒளி அறுவடை சிக்கல். அப்ப தாக்கமய சிக்கல் ஒன்னே ஒண்ணு, ஒளி அறுவடை சிக்கல் நிறைய இருக்கு. அப்ப தாக்கம், அப்ப ஒளித்தொகுதி ஒண்ணு நான் வரைகிறேனே, என்ன ஒளித்தொகுதி ஒண்ணு தான் இது. இந்த ஒளித்தொகுதி ஒண்ணு இல்ல, சரியா? அப்ப இங்கதான் அந்த தாக்கமய சிக்கல் இருக்கும். இந்த தாக்கமய சிக்கல்ல யார் இருப்பான்றது உங்களுக்கு தெரியும். தாக்கமய சிக்கல்ல உள்ள ஆள் யார்? தாக்கமய சிக்கல்ல தான் குளோரோஃபில் ஏ மூலக்கூறுட விசேடமான சோடியம் இருக்கும். ஒரே ஒரு சோடி குளோரோஃபில் ஏ மூலக்கூறு இருக்கும். இந்த ரெண்டு குளோரோஃபில் ஏ மூலக்கூறு சோடி. அப்ப இவருட இங்க என்ன இருக்கும்? குளோரோஃபில் ஏ மூலக்கூறுட முதலான இலத்திரன் வாங்கி இருக்கும். இந்த ஒளி அறுவடை சிக்கல்ன்றது என்னது? இந்த ஒளி அறுவடை சிக்கல்லாம் பக்கத்துல இருக்கும். இப்படி இந்த ஒளி அறுவடை சிக்கல் என்ன செய்யும்? ஒளி சக்தியை அகத்துறிஞ்சி, ஒளி சக்தியை அப்படியே ஒவ்வொரு ஆக்களும் கடத்தி இவர்கள் ஃபைனலா எங்க கடத்துவாங்க? குளோரோஃபில் ஏக்கு கடத்துவாங்க. ஒளி சக்தியை ஃபைனலா குளோரோஃபில் ஏக்கு கொண்டு வர்றது யார்? ஒளி அறுவடை சிக்கல். ரைட்? அப்ப இந்த தாக்கமய சிக்கல்ல காணப்படுறது என்னன்னு கேட்டால், தாக்கமய சிக்கல்ல ரெண்டு மூலக்கூறுகள் இருக்கு. ஒண்ணு விசேடமான குளோரோஃபில் ஏ மூலக்கூறுட சோடி. விசேடமான குளோரோஃபில் ஏ மூலக்கூறுட சோடி. வேற என்ன இருக்கும்? முதலான இலத்திரன் வாங்கி இருக்கும். அப்ப தாக்கமய சிக்கலின் கூறுகளை பெயரிடுக. விசேடமான குளோரோஃபில் மூலக்கூறுட ஒரு சோடியும் அதனது முதலான இலத்திரன் வாங்கியும் இருக்கும். ஒளி அறுவடை சிக்கல் நிறைய இருக்கு தானே. அப்போ ஒளி அறுவடை சிக்கல் என்னென்ன இருக்கும்? அங்கேயும் குளோரோஃபில் ஏ இருக்கும், குளோரோஃபில் பி இருக்கும், கெரட்டின்கள் இருக்கும், சாந்தோஃபில்லுகள் இருக்கும். ரைட்? கெரட்டின்கள் இருக்கும், சாந்தோஃபில்லுகள் இருக்கும். அப்ப ஒளி அறுவடை சிக்கல்ட தொழில் ஒளிச்சக்தியை அகத்துறிஞ்சு குளோரோஃபில் ஏ மூலக்கூறுக்கு வழங்குதல் தானே. அப்ப எங்களுக்கு தெரியும், குளோரோஃபில் மூலக்கூறுட ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்களோட பிரதான தொழில் ஒளிச்சக்தியை கைப்பற்றல். அதுல ரெண்டு வகையா நீங்க பிரிச்சுட்டு இந்த கெரட்டின் போலிகள்னு சொல்றீங்க, இந்த கெரட்டினோய்ட்டுகள். இந்த கெரட்டின் போலிகள்ட ஸ்பெஷலா இன்னும் ஒரு தொழில் ஒன்று இருக்கு. என்னது? போட்டோ ப்ரொடெக்ஷன், ஒளி பாதுகாப்பு. அப்போ ஒளி பாதுகாப்புனா என்னன்றதும் தெரியும். மேலதிக ஒளிச்சக்தியை அகத்துறிஞ்சி விரயமாக்குதல் ஒளி பாதுகாப்பு. அப்போ ஒளி பாதுகாப்புன்ட்டு ஒரு வேலை நடந்தே ஆகணும். இல்லைன்னா குளோரோஃபில் மூலக்கூறுக்கு ஏற்படக்கூடிய சேதங்கள் தவிர்க்கப்பட மாட்டாது, ஒட்சியற்றி அகற்றப்படும். அதெல்லாம் ரைட்? ஓகே. அப்ப குளோரோஃபில் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் சரியானது இது. ஊதா, நீலம் மற்றும் சிவப்பு ஒளியை குளோரோஃபில் அஞ்சும். ஏன்னா தாவரங்கள்ல ரெட் லைட்டும், தாவரத்துக்கு ரெட் லைட்டும் ப்ளூ லைட்டும் மிக முக்கியம். ஏன் ஒளித்தொகுப்பு இந்த ரெண்டு லைட்டும் மிக முக்கியம். அது இல்லாம அவங்களோட ரிசோர்ஸ்ல இன்னமும் தந்திருக்காங்க பர்பிள். அப்ப இந்த ஒளிக்கதிர்களும், இந்த அலைநீளம் உள்ள ஒளிக்கதிர்களும் ஒளித்தொகுப்புக்கு அவசியம். அப்ப குளோரோஃபில்னால் அகத்துறிஞ்சப்படுகின்ற நிறங்கள் கேட்டா நீங்க இதை சொல்லிக்குவீங்க. தாவரங்களில் ஒளியை கைப்பற்றும் பிரதானமான நிறப்பொருள் குளோரோஃபில் பி.
குளோரோஃபில் பி இல்லை, குளோரோஃபில் ஏ முதன்மையான ஒளித்தொகுப்பு நிறப்பொருள்னு நாங்கள் சொன்னோம். ரைட். பச்சை ஒளியை அதிகப்படியாக கைப்பற்றுவதில் குளோரோஃபில் ஏ வினைத்திறனானது. அப்போ பச்சை ஒளியை யாருமே கைப்பற்ற மாட்டாங்க. அதனாலதான் தாவரங்கள்லாம் பச்சை நிறமா தெரியுதுன்னு நீங்க படிச்சிருப்பீங்க. அப்ப கட்புல ஒளியிலிருந்து அந்த 7 ஒளிக்கதிர்களும் வருது. இந்த 7 ஒளிக்கதிர்களையும் அகத்துறிஞ்சிறதுக்கு தாவரங்கள்ல ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள் இருக்கு. அப்ப பச்சைய தாவரத்துல உள்ள ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள் அகத்துறிஞ்சு அது தெரிப்படைய செய்யும். அதனாலதான் இலைகள் பச்சை நிறமா இருக்கு. இதை வச்சு ஒவ்வொரு கலரையும் நீங்க விளக்குவீங்க. ஏன்னா ஒருத்தர் போட்டிருக்கிற ட்ரெஸ் ஏன் ரெட் கலர்ல தெரியுதுன்றதுக்கு மீனிங் இருக்கு தானே. என்னது? அவருடைய ட்ரெஸ் கட்புல ஒளியில் உள்ள எல்லா ஒளிக்கதிர்களையும் அகத்துறிஞ்சிட்டு ரெட்டை மட்டும் தெரிப்படைய செய்யுது. அதனால அந்த ட்ரெஸ் ரெட் கலர்ல தெரியும். ஏன்னா இன்னொரு ப்ளூ கலர்ல ஒருத்தர் ட்ரெஸ் போட்டுட்டு வர்றாரா இருந்தால் அதுக்கு ரீசன் என்ன? கட்புல ஒளியில் உள்ள எல்லா ஒளிக்கும் அகத்துறிஞ்சது. கட்புல ஒளியில் உள்ள எல்லா ஒளிக்கதிர்களையும் அகத்துறிஞ்சு எதை மட்டும் தெரிப்படைய செய்து? ப்ளூ லைட்டை மட்டும் தெரிப்படைய செய்து. அப்ப இந்த ஸ்கிரீனே பிளாக்கா இருக்கு. கட்புல ஒளியில் உள்ள எல்லா ஒளிக்கதிர்களையும் அது அகத்துறிஞ்சு வச்சுக்கிட்டதால பிளாக்ல இருக்கு. ரைட். அப்ப இதுல எழுத்துக்கள் ஏன் ஒயிட்ல இருக்குன்னா கட்புல ஒளியில் உள்ள எல்லா ஒளிக்கதிர்களையும் அது தெரிப்படைய செய்யறதால ஒயிட்டா தெரியுது. ரைட். அப்ப பச்சை ஒளியை அதிகப்படியாக கைப்பற்றுவதில் குளோரோஃபில் ஏ வினைத்திறன் மிக்கது, கூற்று பிழைக்குது. தேவைக்கு மேற்பட்ட ஒளிசக்தியை அகத்துறிஞ்சலும் விரயத்திலும் குளோரோஃபில் ஏ சம்பந்தப்படும் இல்லை. அந்த வேலையை செய்யறது கரட்டினோய்ட்டுகள். ஒளித்தொகுதி 1ஐயும் ஒளித்தொகுதி 2ஐயும் பத்தி கொஞ்சம் கதைச்சிருக்காங்க. சரியா? அப்ப நாங்க அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். அப்போ ஒளித்தொகுதி 2 வகை இருக்கு. ஒளித்தொகுதியில 2 வகை. ஒளித்தொகுதியில 2 வகை. ஒன்னும் PS1, அடுத்தது PS2. அப்ப PS1இன் தாக்கமய சிக்கல் இருக்கிற குளோரோஃபில் ஏ மூலக்கூறு 700 நானோமீட்டர் அலைநீளம் உள்ள ஒளிக்கதிர்களை அகத்துறிஞ்சும். அப்போ ஒளித்தொகுதி 2இன் தாக்கமய சிக்கலில் உள்ள குளோரோஃபில் ஏ மூலக்கூறு 680 நானோமீட்டர் அலைநீளம் உள்ள ஒளிக்கதிர்களை அகத்துறிஞ்சும். ஸோ இந்த PS1க்கு நாங்க P700 அப்படின்ட்டு இன்னும் ஒரு பேர் வைப்போம். PS2க்கு P680 அப்படின்ட்டு இன்னும் ஒரு பேர் வைப்போம். ரைட். அப்ப என்ன சொல்றாங்க கேள்வியில? ஒளித்தொகுதி 1இல் குளோரோஃபில் ஏ, ஒளித்தொகுதி 1இல் குளோரோஃபில் ஏ 680 நானோமீட்டர் அலைநீளத்தில் ஒளிக்கதிர்களை அகத்துறிஞ்சும். 680 இல்லையே, எத்தனை? 700 நானோமீட்டர். ரைட். 700 நானோமீட்டர். ஸோ ஆன்சர் முதலாவது.